இங்கே சிந்தாமணி ரொம்ப தைரியமாக நின்றுட்டுருக்காங்க. தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. மீனாவுக்கு சப்போர்ட்டாக முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி இப்படி ஏகப்பட்ட பேர் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே ரவிக்கு வந்துட்டு விஜயா கால் பண்ணுறாங்க. டேய் என்னடா என்ன ஆச்சு, அந்த மீனா தோற்று போயிட்டாலாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா உங்கள் வாயில் நல்ல வார்த்தை எதுவும் வராதா என்ன, இப்போ எதுக்காக எலெக்ஷனுடைய ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்ல, டே இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் சிந்தாமணி தாண்டா ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுமே நீங்கள் எப்போதும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு, சும்மா பேசாதீங்கம்மா வைங்கம்மா ஃபோனு அப்படின்னு ரவி கடுப்பில் ஃபோனை கட் பண்ண விஜயாவும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க வீட்டில். அப்போது இங்கே சிந்தாமணியோடைய ஆள் வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, அக்கா கிட்டத்தட்ட நம்ம ஜெயிச்சிட்டோக்கா அப்படின்னு சொல்ல, அது என்னடா கிட்டத்தட்ட எல்லா ஓட்டும் நமக்கே தானே வந்திருக்கு, மீனாவுக்கு ஒரு ஓட்டும் விழுகலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா நம்ம தான்க்கா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் சிந்தாமணி பயங்கர சந்தோஷமாகறாங்க. உடனே ஃபோனை வச்சதுக்கு பிறகு, டேய் எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு நம்ம ஆளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே அவங்க ஆட்கள் எல்லாருமே சிந்தாமணி மேலே பூக்கள் எல்லாத்தையும் தூவி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. மீனா கூட இருக்க மற்றவங்க எல்லாரும் சோகத்திலேயே வாடி போய் நிற்கிறாங்க. சரி விடு மீனா, அந்த சிந்தாமணி பணத்தையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும், நாம் நல்லது பண்ணுறோன்னு சொன்னோம், அது அவங்க காதில் விழுகலை. இலவசமாக எந்த பொருளை கொடுத்தாலும் மக்கள் அதை தான் எதிர்பார்க்கவும் செய்கிறாங்க. இலவசன்றது நம்ம எந்த வகையில் நமக்கு பயன்படுதுன்றதை யோசிக்க மாட்டாங்க. எல்லா பொருளையும் இலவசம், எல்லாத்துக்கும் இலவசம்னா மக்கள் யாரும் வேலைக்கும் போக வேண்டியதில்லை, உழைக்கவும் வேண்டியதில்லையே. எல்லாருமே வீட்டில் இருந்தால் இலவசன்ற பேரில் அரசாங்கமே கொடுத்துட்டு போக போகுது. இதனால தான் இந்த நாடும் இப்படியே இருக்குன்னு அங்கே முத்துவும் சொல்லும் போது, என்ன முத்து நீங்கள், நாம் என்ன இங்கே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டனும் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி அங்கே ஸ்ருதி சொல்ல, பலகுரல் யோசிச்சு பார்த்தா எல்லாமே அது மாதிரி தானே இருக்குது, அதுதானே உண்மையும் கூட. மக்கள் நல்லது பண்ணுறவங்களை நோக்கி போக மாட்டாங்க, இலவசம் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள நோக்கி மட்டுமே தான் போகிறாங்க. இங்கே மீனாவும் இலவசமாக படிப்பு தரான், இலவசமாக இங்கே மருத்துவ காப்பீடுலேருந்து எல்லாத்தையுமே செஞ்சு தரேன்னு சொல்கிறான். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க எதுவுமே போய் சேரமாகட்டேன்னு முத்து ரொம்ப கவலைப்பட்டு நிற்க, அதெல்லாம் அந்த கால முத்து, அந்த காலத்தில் தான் மக்கள் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்பினாங்க. ஆனால் இப்போ இருக்க மக்கள் யாரும் அதை நம்புறதில்லையே, அதுதானே உண்மை கூட. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சோசியல் மீடியா இல்லை, அதிகமான நியூஸ் பார்க்குற பழக்கம் இல்லை, டிவி இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாது. தன்னை நம்பி தங்களுக்கு மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இது மட்டும்தான் அவங்க யோசித்த ஒரு விஷயமாகவும் இருந்து இப்படி இலவசம்னு சொல்கிற ஒருத்தவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கண்கூடா நல்லது நடக்கிறத மக்கள் எல்லாரும் தான் கண்ணால் பார்க்குறாங்க, அதையே வீடியோ எடுத்து போட சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடுங்க முத்து, இங்கே மீனா ஜெயிக்கலைன்னா என்ன, நல்லதுக்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும்ல அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தான் சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, மீனா பக்கத்தில் வராங்க. என்ன கண்ணு ஜெயிக்க முடியலைன்னு வருத்தமா என்ன, இனிமேல் இந்த சிந்தாமணியை எதிர்த்து யாராவது நிற்கணும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கக்கூடாது. சிந்தாமணி ஒரு தனிக்காட்டு ராணி மாதிரி, எப்போதும் அவள் மட்டும்தான் இதில் ஜெயிச்சிட்டே இருப்பான். என்னை எதிர்த்து யாருமே போட்டி போட வரமாட்டாங்க. நீ என்னை எதிர்த்து போட்டி போடணும்னு வந்த, இன்னைக்கு இந்த மக்கள் எல்லாம் தூக்கி வீசிட்டாங்கல்ல, அது போல தான் இங்கே பாருங்கன்னு, உன் வேலை என்ன, பூ விற்கிற வேலையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இனி என்னை நம்பி நீ எதையுமே பண்ண முடியாது. இனிமே நீ என்ன ஆக போறன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. உன்னுடைய பூக்கடையாக இருக்கட்டும், நீ பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் உன்னிக்கிட்டேருந்து ஒழிச்சு கட்ட போகிறேன். இது எல்லாத்தையும் விட்டு ஓட போகிறேன். அதுக்குன்னு ஒரு நாள் கண்டிப்பாக நான் உருவாக்குவாங்கன்னு அப்படின்னு சொல்ல, முத்து இங்கே பயங்கர கோவத்தோட பக்கத்தில் போகிறாங்க. மீனா தடுத்து நிறுத்துறாங்க. விடுங்கங்க, அது அவங்க குணம், அதுக்கு நாம் என்னங்க பண்ண முடியும், அது மாற்ற முடியாத குணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே தேர்தல் அறிவிப்புலேருந்து ஒரு அறிவிப்பு இவங்களுக்கு வருது. சிந்தாமணி வந்து தாளை சொன்னதை நம்பி சந்தோஷப்பட்டு இருக்க அதே வேலையில் தான், ஆனால் ஜெயிச்சது மீனான்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வந்து வைக்கவும் செய்கிறாங்க. இதை கேட்டதும் சிந்தாமணி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. முத்து மீனாவுக்குமே ஒன்றுமே புரியலை. என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே சத்யாட்ட கேட்க, ஆமாம்மாம்மா இப்போ தான் எனக்கு ஃபோன் வந்தது, அவங்களே இந்த விஷயத்த சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சத்யா சொன்ன மாதிரி அவங்களும் வந்துடுறாங்க. இந்த எலெக்ஷனில் இந்த தடவை இங்கே ஜெயிச்சது
மீனா தான் தலைவி பொறுப்பை ஏற்கவும் போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் எங்கள் சிந்தாமணி அவங்கள பார்த்து கேட்க, ஆமாம் மேடம், உண்மையை தான் சொல்கிறோம். ஓட்டு போட்டவங்க பலரும் மீனாவுக்கு தான் அதிகமான ஓட்டுக்களை இங்கே போடவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் அவங்க தானே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்ன அப்போது ஓட்டில் பாதி நமக்கு விழுந்துட்டு மொத்தமும் நமக்கு விழுந்துட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியே அப்படின்னு சொல்ல, அக்கா அப்படிதான்க்கா அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே சிந்தாமணியும், இல்லை நீங்கள் ஏதோ இங்கே பிரச்சனை பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டு மக்கள் எனக்கு எதிராகவே ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொல்ல, அப்போது பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணுன்னு தான் உன்னுடைய வேலையா? இதை தான் இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு படக்கும் அந்த தேர்தல் அதிகாரிகள் வந்து இங்கே கேட்கவும் செய்கிறாங்க சிந்தாமணியும் அதிர்ந்து போயிட்டு, இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க சார், ஒரு நிமிஷம் நான் அப்படின்னு சொல்லும்போது, போதுமா நிறுத்து, ஓன் வாயிலேருந்தே உண்மை வந்துடுச்சு. பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த பணமெல்லாம் அவங்களுக்கு போய் சேர வேண்டியதுன்னு சொல்லி அந்த மக்கள் நியாயமான ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இங்கே தேர்தல் அதிகாரி மீனாவை பார்த்து சொல்கிறாங்க. கை கொடுத்து வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல், இந்த பொறுப்பில் இருந்து மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வேன்னு நாங்கள் நம்புகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதாவது சிந்தாமணி வந்து இந்த மக்கள் இங்கே இருக்கவங்க முழுக்க அவங்களுக்குன்னு ஒரு பணத்தை கொடுத்து இந்த ஆட்களை ரெடி பண்ண வச்சுருக்கானா, அப்போது இவங்க வீட்டை தான் சோதனையிடணும். உடனே இங்கே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், அவங்க வீட்டை சோதனை பண்ணணும்னு தேர்தல் அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. கேட்ட சிந்தாமணி அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி பேசிய மாதிரி தேர்தல் அதிகாரி அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நழுவி போக, இங்கே நின்றுட்டுருக்க மீனாவும் முத்துவும் சிந்தாமணியை பார்த்துட்டு பக்கத்தில் வராங்க. கூடவே ஸ்ருதியும், என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்த்தையெல்லாம் மாறினது, இந்த இடத்துல இந்த ஊரில் எப்படி நீ இங்கே தொழில் பண்ணுறன்னு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க. ஆனால் மீனா அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தன்னை சுற்றி நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, என்றைக்குமே அடுத்தவங்க தொழிலை போய் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதவங்க. அதனால தான் மக்கள் இன்றைக்கி அவங்கள ஓட் பண்ணி இங்கே ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி அதிர்ச்சியில் நிற்க, பணம் கொடுத்து ஓட் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த பணமெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தேர்தல் அதிகாரியை உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் யாரால் நடந்தது? மீனாவால் நடந்ததா? இல்லை, இது எல்லாமே நடந்தது ஒன்றால் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அங்கே சிந்தாமணி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை தாங்கிட்டு நின்றுட்டுருக்க, அட வாங்க மீனா போகலான்னு சொல்லும்போது மீனா எதுவுமே பேசலை, முத்துவும் எதுவும் பேசலை, சிரிச்சிட்டு சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, அங்கே நின்றுட்டுருக்க சிந்தாமணி தாளை போட்டு அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்க, அக்கா அவங்க பேசிகிட்டு இருந்தது அப்படிதாக்கா என் காதில் விழுந்தது, அவங்க அதை தாக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ஓட் லிஸ்ட்டெல்லாம் எண்ணும் போதே இதெல்லாம் பார்த்தா இங்கே சிந்தாமணி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தேர்தல் அதிகாரி நம்ம ஆளு ஒருத்தன் உள்ளே இருந்தால அவன் தாக்க சொன்னான். அதை நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். ஆனால் எல்லா ஓட்டையும் எண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் மீனா ஜெயிச்சிட்டதா எனக்கே தெரியும்க்கா அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நம்பி இங்கே நான் பெரிய சீனே போட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வேறு அனுப்ப போகிறாங்க, உடனே கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவசரமாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அங்கே வந்துடுறாங்க. உடனே அங்கே அடுத்தடுத்த ஆக்ஷன் நடக்கவும் செய்து, அதாவது வீட்டு பத்திரங்கள் அதிகமாக இங்கே சேமித்து வச்சுருப்பாங்க. பல பேருக்கு கடன் கொடுத்து அந்த வீட்டையெல்லாம் தன்வசப்படுத்துறதுக்காக இங்கே பண்ணினா பித்தலாட்ட வேலைகள் எல்லாமே இங்கே தெரியவும் வருது. இதை பார்த்த உடனேயே அங்கே இருக்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் யாருக்கு போக வேண்டிய பத்திரமோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வட்டிக்கு அதிகமான கடன், இந்த வட்டியை அதிகமாக தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, கடனும் அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. இப்படி கடன் கொடுக்கறது தப்பே இல்லை தான். ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நோக்கத்தோடு கொடுத்தா பரவாயில்ல, அவங்க வீட்டை அபகரிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு கொடுத்ததுக்கு உங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பத்திரங்கள், அளவுக்கு அதிகமான சொத்து சேகரிப்புகள், இது எல்லாத்தையுமே இன்கம் டேக்ஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகவும் செஞ்சுறாங்க. பெட்டியாக பணமும் எல்லாமே எங்கள் சிந்தாமணியை விட்டு போகவும் செய்யுது. அப்போ வர ரேகா எங்கள் தம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, மற்றவங்களை ஏமாற்றி அவங்கள தாழ்த்தி தான் மட்டுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சா கடைசியில் அவங்களுக்கு நிலைமை இதுதாம்மா, இப்படி தாம்மா போய் முடியவும் செய்யும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து வேண்டான்னு சொன்னேன். நான் சொன்னதை நீங்கள் கேட்கல. ஆனால் இன்றைக்கி மீனா ஜெயிச்சிட்டாங்க, எனக்கு அவங்க ஜெயிச்சது சந்தோஷம்தான், உனக்கு இது தேவைதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேகா தம்மாவை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மொத்தத்தில் சிந்தாமணி இன்கம் டேக்ஸ்லையும் மாட்டிக்கிட்டு இங்கே மக்கள்கிட்டையும் மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் அவமானப்பட்டு இப்படித்தான் இருக்காங்க.